திமுகவுக்கு நெருக்கமான ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெயரோடு அருண் ஐபிஎஸ்க்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் பதவி வழங்கப்பட்ட நாளிலிருந்து கடுமையான அதிர்வலைகள் அவருக்கு எதிராக எழத் தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து அவர் அதிரடியாக மாற்றப்பட்டிருப்பது பெரும் அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, காவல்துறை வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தவர் அருண் ஐபிஎஸ். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக செயல்பட்டதாக அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு எதிராக புகார்கள் எழுந்தன. தேர்தலின் போது கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதற்கும் அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தாவேகா அளித்த புகாரும் தான் ஒரு காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. காவல்துறையில் மிக முக்கியமான துறைகளில் ஒன்றாக விளங்கப்படும் முக்கிய பொறுப்பு வகிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குநராக அருண் ஐபிஎஸ்ஐ நியமித்தார். இது சொந்த கட்சிக்குள்ளாகவே சலசலப்பை ஏற்படுத்தி இருந்த போதிலும் கூட பலரும் அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட போது கடுமையான சில விமர்சனங்கள் எழுக்கப்பட்டது. திமுகவின் ஆதரவாளராக அறியப்படும் அருண் ஐபிஎஸ்ஐ எப்படி தாவேகா அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக நியமித்தது என்பதான பல கேள்விகளும் எழுப்பப்பட்டது. அப்படிப்பட்ட பல விமர்சனங்கள் மத்தியிலும் கூட பொறுப்பெடுத்த 50 நாட்களில் அருண் ஐபிஎஸ் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தார் என்பது மறுப்பதற்கில்லை. பல அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவண்யங்கள், ஊழல்கள் தலையெடுத்த பொழுது பல அதிரடி நடவடிக்கைகளாக பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய வேட்டையில் பல லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதோடு பல ஒழுங்கு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்திலும் மிகப்பெரிய பொறுப்பாக கருதப்படும் டிவிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநருடைய செயல்பாடுகள் இன்னும் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காரணம், கடந்த காலங்களில் திமுக அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சர்கள் பல்வேறு ஊழல் லஞ்ச லாவண்யங்களில் சிக்கி இருந்த நிலையில் அவர்கள் மீது அதிரடியான நடவடிக்கைகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய அருண் எடுப்பார் என்பதான நம்பிக்கையில் காத்திருந்தது தாவேகா அரசு. ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் அவர் மௌனம் காத்ததாகவே அவர் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. ஆனாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் பல்வேறு விதமான வழக்கு விஷயங்களை வேகப்படுத்தும் முனைப்போடுதான் அவர் செயல்பட்டு வந்தார். ஆனால் அத்தனை வேகங்களும் கூட பத்தாது என்பதான நிலையில்தான் தற்போது தாவேகா அரசு பல்வேறு விமர்சனங்கள் அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டு தற்போது ட்ரைனிங் காலேஜினுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அதே லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜியாக சிறப்பு அதிகாரியாகவும் வலம் வந்த மகேஸ்வரிக்கு தற்போது கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநர் பொறுப்பை அவர் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் மகேஸ்வரி தனது அதிரடி ஆட்டத்தை அரங்கேற்றுவாரா? திமுகவின் மூடல் முகங்களின் முகத்திரையை கிழிப்பதற்கு களப்பணியில் வேகம் எடுப்பாரா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. தாவேகாவின் ஆட்சிப்பிடம் அமைந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அருண் ஐபிஎஸ்ஐ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் போட்டபொழுது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தபோது முல்லை முள்ளாகத்தான் எடுப்பார்கள் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. காரணம், திமுகவின் விவரங்கள் அறிந்தவர் அவர் அருண் ஐபிஎஸ் என்றும், எனவே அதன் மூலமாக எளிதாக திமுகவின் முக்கிய வலைகளை வளைத்து போடலாம் என்பதாகவும், குறிப்பாக லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அருண் எடுப்பார் என்பதாகவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த வேகம் சரியான அளவில் பயணிக்கவில்லை என்பதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது வரை அவர் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மெத்தனம் காட்டியதாகவும் சொல்லப்படும் இந்த நிலையில் தற்போது அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார் அருண் ஐபிஎஸ். எனவே காவல்துறையில் உள்ள மற்ற இலாக்காக்களைப் போல லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் நல்லாட்சியை பிரதிபலிக்கும் வண்ணமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது எடுக்கும் அதிரடி முடிவுகளுக்கு பக்கபலமாகவும் அவர் ஊழல் லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஒரு நல்லரசு அமைய வேண்டும் என்று முனைப்போடு தங்களின் செயல்பாடுகளை வேகப்படுத்தி வரும் நிலையில் அதற்கு பக்கபலமாய் இருக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய செயல்பாடு வேகம் எடுக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில்தான் தற்போது இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்து அருண் ஐபிஎஸ்ஐ இயக்குநர் பதவியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நிலையில் தற்போது ஐஜி மகேஸ்வரி லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் இயக்குநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்துக் கொள்வார் என்பதான நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன நடக்கப் போகிறது? ஐஜி அந்தஸ்தில் இருக்கும் மகேஸ்வரி ஐபிஎஸ் அவர்களே இந்த இயக்குநர் பொறுப்பையும் வகிப்பாரா அல்லது புதிய இயக்குநர் வரும் வரை பதவியை நீட்டிப்பாரா என்பதான கேள்விகளின் மத்தியில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எதுவாக இருக்கும்? லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத அரசுக்கான அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சரின் கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடுகள் இருக்குமா என்பதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
அதேபோல் அருண் ஐபிஎஸ் மாற்றம் செய்யப்பட்டதற்கு பல முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. தாவேகா அரசின் நிர்வாக தொடர்பான முக்கியமான உள்விவகார முடிவுகள் கசைந்தபோது அதெல்லாம் அருண் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏவாவேலு வீடுகளில் நடந்த சோதனை மற்றும் அவரை விசாரணைக்கு உட்படுத்துவது ஆகியவற்றில் பல தகவல்கள் கசையப்பட்டதாகும். இதுபோன்ற தகவல்கள் அரசின் சார்பில் கசையப்படுவதற்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் அதிகாரிகள் சில நேரங்களில் மௌனம் காத்ததாகவும் சொல்லப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து சில தகவல்கள் கசைந்து அந்த தரப்பினருக்கே சென்றதாகவும், இதன் விளைவாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் தமிழ்நாடு காவல் பயிற்சி அகாடமிக்கு அருண் ஐபிஎஸ் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது.